மீட் மை பிரதர் இல்ல சேது. இப்பதான் பாரிஸ்ல இருந்து வர்றாரு. வணக்கம். பி சீட்டட். உங்களை எங்கேயோ பார்த்ததாக ஞாபகம் இருக்கு. நான் இந்தியாவுக்கு இதான் முதல் வாட்டி வர்றேன். நீங்க ஃபாரின் வந்திருக்கீங்களா? ஆமா வந்திருக்கேன். அங்கதான் நீங்க எங்கேயாவது பாத்துருக்கணும். ஓஹோ, பிரான்ஸ்ல மீட் பண்ணிருப்போமோ? ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுத்துட்டுமா? ஏரோட்ரம்லயே சொன்னா ரொம்ப டயர்டா இருக்குன்னு. நாளைக்கு ஃப்ரீயா பார்க்கலாம். ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? ஆமா ஆமா. சார், ஐயோ இதெல்லாம் வாங்க கூடாதுங்க. மகா பாவம், தப்புங்க. ஸ்ரீராம ஜெயங்க, ஸ்ரீராம ஜெயங்க. ஏண்டா ஊரை கூட்டுற மாதிரி கத்துற? நீ எல்லாம் ஏன் தெரியுமா இப்படியாக இன்னும் இப்படியே இருக்கிற? என்னால தாண்டா போட. அத்தனையும் வைரம், 1000 பேரை கொள்ற அளவுக்கு ஒரு வைர நெக்லஸ். ஆமா, எங்க அப்பா மாதிரி 1000 ஏழைகள் செத்தாத்தானே இப்படி ஒரு பணக்காரன் இருக்க முடியும். அடேங்கப்பா, ஒரு ஜவுளி கடையா இருக்குது. ஒரு பொம்பளைக்கு இத்தனை புடவையா? ஆமா, இவ்வளவு புடவையும் வச்சுக்கிட்டு அப்புறம் இத்தனோண்டு போட்டுட்டு வர்றாளுங்க. திமிரு. இந்த நிலைமையில போலீஸ் கூப்பிட்டா நம்ம 2 பேரையுமே புடிச்சிட்டு போயிடுவான். நான் தான் உங்க அப்பனுக்கு வச்சா, உங்க அம்மாவுக்கு தம்பி. நீ யாருக்கு தம்பியா இருந்தா எனக்கு என்ன? ஏன் ரூம்ல உனக்கு என்ன வேலை? ஐயோ, ஒரு ரூம்ல தான் எனக்கு வேலையே. நான்சென்ஸ். இப்ப வெளிய போறியா இல்லையா? நான் இப்ப ஆஃப் ட்ரெஸ்ல இருக்கேன். இந்த காலத்துல அதுதானே Dress. நானும் தான் ஆஃப் ட்ரெஸ்ல இருக்கேன். நீ வெளிய போ. அரஞ்சனா தெரியுமா? அறைய போறியா? அறையவா போற? அறையும் போது கிட்ட வந்துதானே அறைய. அப்ப உன்னை நல்லா பாத்துக்கிறேன். கொழுப்பா, திமிரா, சத்தம் போட்டு பிரயோஜனம் இல்ல. அதுதான் பரலாங்கிற இடத்துல ரூம கட்டிருக்கீங்களே, கேட்காது. உருண்டு திரண்டு வெண்ணமா இருக்கிறா. என்ன பாரிஸ்ல இருந்து வந்திருக்கேன்னு நினைச்சிருக்காங்க. பாரிஸ் கார்ல இருந்து வந்திருக்கேன்னு தெரியல யாருக்கு. நான் அமெரிக்கா இல்லடா, அம்ஜிக்கிறடா. வைக்க போறேன்டா உங்களுக்கெல்லாம் வச்சு. வேர்க்க விருக்க நீ ஏப்பா இதெல்லாம் செய்யணும்? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் செய்ய மாட்டேனா? நல்லா சொன்னீங்க. நீங்க செஞ்சா என் உடம்புக்கு என்ன பிரயோஜனம்? உடம்புல இருந்து ஒரு துளி வேற யாரு சென்ற மாதிரி தினமும் ஏதாவது வேலை செஞ்சுட்டு தான் சாப்பிடணும். அப்பதான் திங்கிற சோறு உடம்புல ஒட்டும். உன் பாலிசி எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. அது சரி. ஆமா, உங்க பொண்ணு கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதா? ஏதோ நல்லபடியா முடிஞ்சது. நான் உங்க அப்பாவுக்கு செக்ரட்டரி இல்லையா, அந்த இன்ஃபுளுன்ஸை வச்சு கடனோ உடனோ வாங்கி ஒரு நிமிஷம் முடிச்சு விட்டேன். கல்யாணமே ஒரு கடன். ஆமா, அதுக்கு ஒரு கடனா? கவனமா பார்த்து அளவோட பிள்ளை குட்டிகளை பெத்துக்க சொல்லுங்க. அப்புறம் அவசரப்பட போறாங்க. இந்த வரப்பா, நாங்க மேலையும் இல்ல கீழையும் இல்ல, திருசங்கு வர்க்கம். சரி, அத்தை விடு. நீ இத்தையும் விடாப்பா, நான் விஷயத்த சொல்லணும். என்ன விஷயம்? நீ இன்னைக்கு திருவனந்தபுரம் போறீ இல்ல? அதுக்கு உங்க அப்பா சொன்னாரு, நம்ம காரையே எடுத்துட்டு போக சொன்னாரு. கை செலவுக்கு 5000 ரூபாய் வாங்கிக்க சொன்னாரு. இல்ல இல்ல, உன்னை வாங்கிட்டு போக சொன்னாரு. அதானே கேட்டேன். எனக்கு அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை. நான் கார்லயும் போகல, கீர்லயும் போகல, ட்ரெயின்ல தேர்ட் கிளாஸ்ல போறேன். அங்க 5000 ரூபாய்க்கு ஒண்ணு செலவு இல்ல. எனக்கு 500 ரூபாய் இருந்த போது. ஆனா நீ என்னப்பா அது? உங்க அப்பாவுக்கு 4 பக்கத்திலயும் வரும்படி, எங்களுக்கு மாசம் பூராவும் நெருக்கடி.
பேசாம அந்த 5000 ரூபாய் வாங்கி என் மாதிரி உள்ள ஆட்களை கொஞ்சம் கவனிக்க கூடாதா? கவனிப்போம். ஆனா இப்ப இல்ல, அதுக்கு காலம் வரும், அப்ப கவனிப்போம். சரி, காத்திருக்கேன். காதல் பாட்டு பாட ஆரம்பிச்சாலே கடைசியில தண்ணீரை தான் கொண்டு வந்து விடும்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் முன்கூட்டியே முன்னேற்பாடா உன்னுடைய ட்ரெஸ்ஸ கொண்டு வந்து வண்டியில வச்சிருக்கிறேன். சட்டு புட்டுன்னு அந்த ட்ரெஸ்ஸ மாட்டிக்கிட்டு இருட்டுறதுக்கு முன்னால வீட்டுக்கு போயிடுறியா? டார்லிங். என்னது டார்ஜிலிங்க? சீ, டார்லிங். ஓஹோ, அப்போ நான் துண்டை எடுத்துக்கிட்டு புறப்படவா? உங்க இஷ்டம். உங்க இஷ்டம்னா அப்ப நான் குளிர்லயே இருக்கவா? ஓஹோ. எல்லாரும் நீங்க என்ன விரும்புறதா சொல்றாங்க. ஆனா உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன விரும்புறதா இருந்தா இந்த பூவை வச்சுக்கோங்க. எங்க? That's your problem.